ஏ கைஸ், லவ் தை நெய்பர் அஸ் தை செல்ஃப் அப்படின்ற ஒரு அழகான ஒரு மெசேஜை 25 வயசில் டெபியூட்டன் டைரக்டராக வந்திருக்கிற அபிஷன் ஜீவந்த் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் மூலிமா அந்த மெசேஜை நமக்கெல்லாம் வந்து கொண்டு சேர்த்துருக்காரு. அதாவது லைஃப்பில் எல்லா வித கஷ்ட நஷ்டமும் பார்த்துட்டு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் மாதிரி மக்கள் பிஹேவ் பண்ணுவாங்க, சொசைட்டியில் எப்படிலாம் நம்ம நடந்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள், ஒரு ரொம்ப வயசானவர் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸோட 25 வயசில் டெபியூட்டண்ட்டாக எந்தவித ஒரு பெரிய டைரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் அபிஷன் ஜீவந்த் இந்த படத்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம நிறைய பார்த்துட்ருக்கிற அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் படம், வைலன்ஸ், கேங்ஸ்டர் மூவிஸ், சண்டை, புல்லட்ஸ், கன்ஸ் அதெல்லாம் பார்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட், ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வந்தால் எல்லார் மனசுலையும் தேட்டர் விட்டு வெளியில் வரும்போது ஒரு நல்ல மெசேஜோட, ஒரு நல்ல திருப்தியோடு வந்திருக்கிற படம் தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சசிகுமார், சிம்ரன், எம்எஸ் பாஸ்கர், இளங்கோ குமரவேல், ரமேஷ் பாலாஜின்ற நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்தில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் எல்லோரும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த படத்தில் அவ்வளோ நல்லாயிருக்கு, இன்னும் என்ன கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஜானர் வந்து அப்படியே ஒரு ஃபைன் மிக்ஸில் பண்ணியிருப்பார் டைரக்டர். ஒரு சீன் வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ட்ராமாவாக இருக்கும், அப்படியே அந்த சீன் எண்ட் ஆகும்போது ஒரு சின்ன காமெடி இருக்கும், திருப்பி அடுத்த சீன் வந்து ஒரு சென்டிமெண்டல் சீனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஜானரை மாற்றும் போது எந்த ஒரு சீனும் டைல்யூட் ஆகாமல் அப்படியே யதார்த்தமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும், அது சசிகுமாருக்கும் அவருடைய எல்டர் சன்னுக்கும் ஒரு பெரிய லென்த்தியான ஒரு 15 மினிட்ஸ் சீன் இருக்கும். அது வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ஒரு இன்டென்ஸான அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வர மாதிரி ஒரு சீனாக இருக்கும். ஸோ அது முடியும் போது ஒரு சின்ன காமெடி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீனே வந்து அப்படியே போக வந்து ரொம்ப இமோஷ்னலாக மாறி அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் திருப்பி சந்தோஷமாக பாண்ட் ஆகிற மாதிரி அந்த சீன் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் அவ்வளோ அழகாக எழுதப்பட்டு அதோடைய ஸ்க்ரீன் பிளே நம்ம பார்க்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்கிறது டைரக்டருடைய பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ராமேஸ்வரம் போலீஸ்கிட்ட இந்த ஃபேமிலி மாட்டும் போது அங்கே நடக்கிற அந்த சீன், அது முடியும் போது வர காமெடி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த வீடு பார்க்க போகும்போது யோகி பாபு அந்த வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் பற்றி கேட்பாங்க. ஸோ அதில் அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன், அது இந்த சீன் முடியும் போது வர ஹியூமர், ஒரு சர்ப்ரைஸ். ஸோ அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் சசிகுமாரோடைய சின்ன பையன் அவங்க காலனியில் இருக்க ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஸ்கூலில் போய் இறங்குற சீன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து சசிகுமார் ஒரு எல்டர் சன்னும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு, அவங்க 2 பேரும் அந்த காலனி ஃபங்க்ஷனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த ஒரு சின்ன ஒரு 2 மினிட் சீன். செகண்ட் ஹாஃபில் வந்து சர்ச்சில் இமோஷ்னலாக ஒருத்தங்க இறந்துட்டு இருப்பாங்களா, அவங்கள பற்றி பேசுகிற அந்த சீன் ஆகட்டும். அதில் வந்து அந்த காலனியில் இருக்கிற ஒருத்தர் வந்து சசிகுமார் பற்றி ஸ்டேஜ் ஏறி சொல்லுவார். அதோடைய சஸ்பென்ஸ் என்னன்னு நான் சொல்ல விரும்பல, பட் அந்த சீன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சசிகுமார் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம்லேருந்து சென்னையில் வரும்போது ஒரு பையனை காப்பாற்றுவார். ஸோ அந்த பையன் யார், செகண்ட் ஹாஃபில் அது ரிவீல் ஆகிற விஷயம் எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு. இவர் பண்ணுற சின்ன சின்ன செயல்கள் வந்து எவ்வளோ மற்றவங்களுடைய லைஃப்பை பெட்டராக இருக்குன்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன், அந்த கனெக்ஷன்லாம் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு அபிஷன் ஜீவந்த் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஷான் ரால்டனோட மியூசிக். அதாவது அவர் வாய்ஸ்லேயே நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பாங்க. அந்த காலனியில் ஒரு அம்மா இறந்துருப்பாங்க, அந்த சீன் ஆகட்டும். செகண்ட் ஹாஃபில் நிறைய இமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும். கிளைமேக்ஸில் வந்து ரமேஷ் பாலாஜி சசிகுமாரை பார்த்து பேசுகிற சீன் ஆகட்டும். எல்லா சீன்ஸ்லேயும் அப்படியே படத்தை அவ்வளோ எலிவேட் பண்ணி கரெக்டாக நம்ம மனசை தொட்டு அவ்வளோ ஒரு இம்பேக்டை கொண்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக ஷான் ரால்டனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அவருடைய பாட்டுகள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காமெடி சீன்ஸும் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யோகி பாபு வர அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேட்டரில் எல்லோரும் உழுந்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சசிகுமாரோடைய சின்ன பையன் அவர் வர சீன்ஸ்லாம், அவர் கொடுக்குற இம்பேக்ட், செகண்ட் ஹாஃபில் ஒரு டான்ஸ் ஆடுவார், அப்புறம் ஓணம்க்கு போட்ட ஒரு ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஹியூமரஸாக ரொம்ப நாள் கழித்து லைட் ஹார்ட்டடாக மக்கள் எல்லாத்தையும் மறந்து அவ்வளோ சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது.
படத்துடைய ரன் டைம் கூட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அந்த 2 ஹார்ஸ் 45 மினிட்ஸ் இப்போலாம் தியேட்டர் போயிட்டு ஒரு 3 ஹார்ஸ் மூவிலாம் பார்த்துட்டு வெளியே நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி டயரிங் ஆயிரும். பட் இந்த படம் வந்து வித்தின் 2 ஹார்ஸ்க்குள்ளே காம்பேக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்ல வேண்டிய மெசேஜை அழகாக சொல்லி அந்த படம் பார்த்த ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வெளியில் வர அளவுக்கு ரன் டைமும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. படத்தில் சொல்ல வந்த மெசேஜெல்லாம் வந்து அப்படியே சும்மா மைக்கு போட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிக்கிற மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக சீன்ஸ்லேயே அந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்காரு டைரக்டர். அதாவது நம்ம எவ்வளோ உள்ளன்போடு மற்றவங்களோட பழகணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்டை வந்து அழகழகான ஒரு சீன்ஸில் வந்து இந்த படத்தில் டைரக்டர் கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் நான் இதை பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லாமல் அர்த்தமான அந்த கேரக்டரைசேஷன் மூலியமாகவே அவ்வளோ பெரிய டீப்பான மெசேஜை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். படத்தில் இன்னும் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காஸ்டிங் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அந்த ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த ஒரு ஹோல்சம் மூவி ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பாருங்கள். ஓடிடிலையும் பார்த்தா நல்லாயிருக்கும். பட் தியேட்டரில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீலிங்கோடு நம்ம வெளியில் வருவோன்றதை கண்டிப்பாக நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் எஸ் கோபி. பாய்.